ஒரு பொண்ணால கல்யாணத்துக்கு அப்புறமும் சாதிக்க முடியுமா? அவளுக்காக என்ன வேணாலும் செய்ய துடிக்கிற லைஃப் பார்ட்னர் கிடைப்பாரு. அப்படி ஒரு பையனுக்காக தானே எல்லா பொண்ணும் காத்துட்டு இருக்குது. அந்த விஷயத்துல ஐ அம் சோ லக்கி. அப்படி ஒரு பையன் என் வாழ்க்கையிலயும் வந்தாரு. 2015 விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன்ல சீட் பண்ணி தானே என் தங்கச்சியை தோக்கடிச்சீங்கன்னு அவர்கிட்ட சண்டை போட்டதெல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு. அப்படி எங்க ஃபர்ஸ்ட் மீட்டே சண்டையில ஆரம்பிச்சாலும் பேசி பழக ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுவே எங்களுக்குள்ள காதலா மாறிச்சு. அதான் டிசம்பர் 20 எனக்கு அவர் ப்ரப்போஸ் பண்ண 2016 நியூ இயர் மிட் நைட்ல நானும் லவ் அக்செப்ட் பண்ணிட்டேன். அந்த வருஷம் தொடங்கினதே ஒருத்தருக்கு லவ் யூ சொல்லிதான். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஒன்னா போன தங்கமகன் மூவி, மந்திரி மால், டெம்பிள் டே, எங்க ஆல் டைம் ஃபேவரட் பானிபூரி கடைன்னு ஒவ்வொரு பிளேஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆனா லவ் ஸ்டார்ட் ஆன ஒரே வாரத்திலேயே ரெண்டு வீட்லயும் மாட்டிக்க பல பிரச்சனைகளை தாண்டி ரெண்டு வீட்லயும் பச்சை கொடி வாங்கிட்டோம். அப்படி நான் +2 முடிச்ச கையோட 30th April 2017 எங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கு தாலி கட்டும் போது நான் அழுதேன். அவர் காதல ஐ லவ் யூ சொன்னப்போ என் கண்ணீர் எல்லாம் காணாம போச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் he is making sure I never cry. சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னோட கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் என் கல்யாணம் ஒரு தடையா இருந்ததே இல்ல. அவர் சப்போர்ட்டோட BCA MCA பெங்களூர்ல கம்ப்ளீட் பண்ண. இப்படி ஒரு புருஷனை கொடுத்த கடவுள் எனக்கு அன்பான மாமியாரையும் நாத்தனாரையும் கொடுத்தாரு. அவங்களுக்கும் நான் தான் செல்ல பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்டுல படிக்க வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிறப்போ ஏன் நீ அப்ராட் போய் படிக்க கூடாது, உனக்கு நான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவேன்னு சொன்ன மொத்த ஆளு அவர் தான். நம்மளால இதெல்லாம் முடியுமா அப்படின்னு நான் கேட்டப்போ ஏன் முடியாது, நான் இருக்கேன்னு சொல்லி அவருடைய எல்லா சேவிங்ஸையும் என் ஸ்டடீஸ்க்காக கொடுத்து என்ன அயர்லாந்துல MSc படிக்க அனுப்புனாரு. அவரை நான் கல்யாணம் பண்ணவே கூடாதுன்னு சொன்னவங்க எல்லாருமே அவரை மாதிரி யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்ல வச்சாரு. நான் இல்லாட்டியும் என்னோட அம்மா அப்பாக்கு ஒரு சொந்த பையன் மாதிரி அவர் பாத்துக்கிட்டாரு. இதை விட ஒரு பொண்ணுக்கு என்னங்க வேணும்? ஏ கஜேட்டா, செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்றதுலாம் என்ன கேக்கு? கல்யாணம் பண்ணிட்டு நமக்கான உலகத்தை நம்மளே உருவாக்குவோம்னு சொல்லிதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்படி கல்யாணம் ஆன இந்த 8 வருஷத்துல உன் கைய பிடிக்க முடியாத ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி இது. எனக்கு என்ன வேணும் பிடிக்கும்னு எனக்காகவே வாழ்ந்த உன்னை விட பெரிய கிஃப்ட் வேற என்ன இருக்குப்பா என் லைஃப்ல. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். தூக்கத்திலயும் உன் கைய தேடுறேன். நீயும் என்ன எவ்வளவு மிஸ் பண்றேன்னு லாஸ்ட் மந்த் நான் இந்தியா வந்தப்போ உன் பக்கத்துல உள்ள என் பில்லோ சொல்லுச்சு. இந்த பிரிவேணும் கொஞ்ச நாளைக்கு தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள கலாய்க்கிற மாதிரி சூரிய வம்சம் ஜோடி மாதிரி வாழ்ந்து காட்டுவோம். இது நம்ம 8th வெட்டிங் ஆனிவர்சரி மட்டும் இல்ல, நம்ம ஒருத்தரை மீட் பண்ணி இட்ஸ் பீன் a decade of our journey. சீக்கிரம் உன் கையை புடிச்சுக்கிட்டே உன் தோல்ல சாஞ்சு படுக்கிற நாளுக்காக காத்துட்டு இருக்கேன். Happy 10 years of togetherness. My love, Gajeta. Create your memories with Ashi Arts.